ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வாணர் அவர் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வேத வேத பாடத்தோடு இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஐயா, வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்கிற தேவனாய் நீங்கள் இருப்பதற்காக உங்களை துதிக்கிறோம் ராஜா. தேவரின் இந்த நாளிலும் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் எடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன். அடியேனை மறைத்து வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சங்கமனை தளத்தின் ஊடாக இந்த நாட்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களில் நாங்கள் பார்த்த காரியங்கள், இந்த நாட்களில் வேதத்தில் இருந்து சில காரியங்களை இந்த நாட்களில் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதயத்தை குறித்து, மனுஷனுடைய இருதயத்தினுடைய காரியங்கள், இருதயத்தினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம், அதாவது இருள் என்ற தலைப்பில் இந்த நாட்களிலே நான் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு மனுஷர்கள் எல்லாரையும் இந்த நாட்களிலே இருள் சூழ்ந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்தான் இந்த நாட்களிலே பேசும்படியாக இந்த நாட்களை நான் வாஞ்சிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த வேளையிலே அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்கள் அவரை குறித்து இந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்பட்ட இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 1 அதிகாரம் இதிலே பார்க்கிற வேளையே வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய கர்த்தர் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம், இன்றைக்கு ஆண்டவரை இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்திருந்தாலும், ஆனா இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த நாட்களிலே விரும்புகிறது இருளைத்தான் விரும்புகிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள் என்ற விதமாக இன்றைக்கு பேசும்படியாக இந்த நாட்களை நான் வாஞ்சிக்கின்றேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சங்கீதம் 107 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 107 முதலாவது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், அதாவது 11வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இடுப்பிலும் கட்டுண்டவர்களாய் கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் இந்த நாட்களில் வருத்தத்தினால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் இந்த நாட்களிலே விழுந்து போனார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த ஜனங்கள் ஏன் அந்த இருளை இந்த நாட்களை அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிறவர்களிலேயே இங்கே சங்கீதக்காரன் இந்த இடத்திலே ஒரு தெளிவான ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 10வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இந்த நாட்களை கலகம் பண்ணுகிறது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் செய்கிற காரியம் என்னவென்றால் உன்னதமானவருடைய ஆலோசனையை இந்த நாட்களில் அசட்டை பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவரை அறிந்து கொண்டால் தான் நாங்கள் இந்த நாட்களை அவரோடு இந்த நாட்களை நாங்கள் இணைந்து கொள்ளலாம், அவரோடு நடந்து இந்த நாட்களை செயல்படலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை இந்த நாட்களில் உருவாக்கினவர் மட்டுமல்ல. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அதாவது எப்படி என்றால் சங்கீதம் 121 எடுத்து வாசித்து பாருங்கள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை எந்த மனுஷனிடத்திலே இருந்து அவருக்கு ஒத்தாசை வராது என்று சொல்லி இந்த நாட்களை தெளிவாக அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே பாருங்கள், தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையா இருந்த அந்த தேவன், அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்திலே இருந்தது. இன்றைக்கு வார்த்தை மாம்சமாகி இன்றைக்கு எப்படியாக ஆவியாக இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இந்த நாட்களே இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், அந்த வார்த்தையா இருந்த அந்த தேவனுக்கு விரோதமா இந்த நாட்களை ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? கலகம் பண்ண, இன்றைக்கும் கூட கலகம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க.
ஐயா இன்றைக்கு கூட பாருங்க, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இல்லாமல். அவன் என்ன செய்தான் இந்த நாட்களில் கிறிஸ்தவன்? அவன் இந்த நாட்களிலே அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவனுடைய சந்தோஷத்திலே இந்த நாட்களில் அவன் சந்தோஷமா இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். அந்த சமாதானத்தோடு இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் அங்கே இந்த ஜனங்கள் என்ன, இருளிலே இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களிலே அப்படியான அந்த சுகத்தை பெற்ற ஜனங்களை பார்க்கிற போது அவர்களுக்கு ஒரு எரிச்சலும் பொறாமையும் இந்த நாட்களிலே பாருங்கள், வன்கண்ணும் இந்த நாட்களில் உருவாகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அவர்களுக்கு விரோதமா இந்த நாட்களிலே செயல்பட்டு ஆலயங்களை அடித்து உடைத்து சில வேளைகளில் ஜனங்களை இந்த நாட்களில் அப்படியே உயிரோடு கொளுத்தி இப்படியான காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்கள், கடந்த 1700 1800 ஆண்டிலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அந்த நாட்களிலே கூட இருளிலே இருக்கிற ஜனங்கள் தான் எதிராக இருந்து செயல்பட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி என்று பார்க்கிற வேளையிலே நீரோ மன்னன் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக அந்த நாட்களிலே, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்ற பார்க்கிற பார்வையிலே அவன் என்ன செய்தான் சொன்னால், அப்படிப்பட்ட ஜனங்களை இந்த நாட்களிலே பிடித்து கொண்டு வந்து அங்கே இந்த நாட்களிலே தன்னுடைய அரண்மனை வாசல்ல இந்த நாட்களை என்ன செய்வானாம், இந்த நாட்களை கட்டி வைப்பான். கட்டி இந்த நாட்களை அவர்களை சுற்றி இந்த நாட்களே ஒரு, அதாவது ஒரு சாக்கை சுற்றி, கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த அரண்மனை 2 பக்கம் அப்படியே நீட்டுக்கு ஒரு 15-20 பேர் இந்த நாட்களே, அப்ப 30 பேரு கிட்ட கட்டி வைப்பாங்க 2 பக்கம், ரைட் அண்ட் லெப்ட்ல. சாக்கை சுற்றி சாக்கு மேலே இந்த நாட்களே தாரை ஊற்றி இரவு வேளையில் என்ன செய்வானா, அந்த தாரை பத்த வைப்பான். பத்த வைத்தால் இந்த நாட்கள் என்ன நடக்கும், அந்த தார் அப்படியே அந்த ஜனங்களுடைய சரீரத்திலே ஒட்டி இந்த நாட்களை உயிரோடு பாருங்கள், அவர்கள் அப்படியே அழுது புலம்புவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும். அவன் அந்த வெளிச்சத்திலே சந்தோஷத்திலே இந்த நாட்களை நடந்து போவான். அப்ப அவன் எந்த வெளிச்சத்திலே நடந்து போறான்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுடைய ரத்தம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்களுடைய ரத்தத்தின் வெளிச்சத்திலே தான் அவன் நடந்து கொண்டே போனானே ஒழிய, அவன் இந்த நாட்களிலே வேற ஒரு வெளிச்சத்திலும் இந்த நாட்களை நடந்து கொண்டு போகவில்லை. அருமையான கர்த்தர், அப்ப கிறிஸ்தவன் யார்? வெளிச்சமா இருக்கிறான். அவன் மரிக்கிற வேளையிலும் இந்த நாட்களை ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறான். அப்ப கிறிஸ்தவனுக்குள்ளே இந்த நாட்களில் இருள் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிற ஜனங்களுக்குள்ளே அந்த இருள் இந்த நாட்களில் சூழ்ந்திருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களே அங்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த 10வது அதிகாரத்திலே, அதாவது 10வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே இந்த நாட்களிலே விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினர். இவர்கள் தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களுக்கு இங்கு கொடுக்கப்படுகிற தண்டனை எப்படி என்று சொன்னால், அந்தகாரத்திலும் மரணத்திலும் இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இடுப்பிலும் இந்த நாட்களை கட்டுண்டு கிடந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்படுகிற எவனா இருந்தாலும் அவன் எங்கே இருக்கிறான் சொல்லி சொன்னால், அவன் அந்தகாரத்திலே தான் இருக்கிறான். அது மட்டுமல்ல, மரண இருள் அவனுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறதையும், அங்கே இடுக்கத்திலும் இடுப்பிலும் இந்த நாட்களை அவன் கட்டுண்டு கிடக்கிறவனுமாய் இந்த நாட்களை இருக்கிறான் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த மரண இருள் மனுஷர்களை இந்த நாட்களை சூழ்ந்து கொண்டுகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற வேளையிலே அந்த இருள் ஒரு மனுஷனை இந்த நாட்களை சூழ்ந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்தை இந்த நாட்களை சூழ்ந்து இந்த நாட்களை அப்படியே அந்த இருளோடு அந்த குடும்பத்தை அப்படியே கொண்டு போகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கலாம், இவ்வளவோ விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை, பங்களாக்கள் இருக்கலாம், எல்லா காரியங்களும் இருக்கலாம். ஆனா உனக்குள்ளே கிறிஸ்து இல்லை என்றால் உனக்குள்ளே நீ சீரோவான மனுஷன். உலகம் உன்னை இந்த நாட்களிலே போற்றலாம், ஆனால் இந்த நாட்களிலே உனக்குள்ளே கிறிஸ்து இல்லை என்று சொல்லி சொன்னால் உன்னை இங்க போற்றுவதற்கு இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே ஒருவரும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீ சீரோவான மனுஷன். இந்த நாட்களிலே உலகம் இந்த நாட்களை உன்னிடத்திலேருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, உன்னுடைய இடத்திலேருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை இந்த நாட்களை நல்லவர் என்று சொல்லி இந்த நாட்களை பேசிக்கொள்ளலாம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய இருதயத்திலே இல்லை என்று சொல்லி சொன்னால் நீ எல்லாவற்றிலும் அதாவது ஜீரோவாயும் சிறியவனுமாய் தள்ளப்பட்டவனுமாய் இருள் சூழ்ந்தவனுமாய் இந்த நாட்களை இருக்கிறாய் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் உலகம் இந்த வெளிச்சத்திலே இந்த நாட்களை நடப்பதில்லை. உலகத்திலே எங்கு பார்த்தாலும் இருள் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், போதை வசுகள் விற்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பெரிய ஐஸ்வர்யவான்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களை என்ன சூழ்ந்திருக்கிறது? இருள். அவர்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறதே இந்த நாட்களை அசுத்த கிரியைகள், அசுத்தாவிகள். ஏனென்றால் அந்த போதை வஸ்தின் மூலமாய் எத்தனை உயிர்களை இந்த நாட்களை பலியெடுக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் இந்த நாட்களில் பிரிந்திருக்கிறது, எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில், வாலிபர்கள் யுவதிகள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களை கெடுத்திருக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அந்த போதை வஸ்தின் மூலமாய் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விபச்சாரத்திலும் வேறு கொலைகள் போன்ற காரியங்களும் இந்த நாட்களை ஈடுபட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? தங்களையே தாங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த மரண இருளுக்குள்ளே இந்த நாட்களை அவர்கள் கொண்டு போகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே பார்க்கிற வேளையிலே அந்த இருள் இந்த நாட்களிலே ஜனங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதற்காக சொன்னால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும்படியாகவும் அந்த ஜனங்களுக்கு மேலே இருக்கிற அந்த இருளை இந்த நாட்களை நீக்குவதற்காகவும் தான் இந்த நாட்களை வந்தார். ஆனால் இந்த ஜனங்களோ இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொன்னால் அந்த இருளை இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே விரும்பினவர்களாக இருந்தார்களே ஒழிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளியை இந்த நாட்களிலே அவர்கள் விரும்பவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். சங்கீத புஸ்தகம் 139 அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 12வது வசனத்தை வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் எப்படியாக சொல்லுகிறது? உமக்கு மறைவாக இருள் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. யாரை குறித்து இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் இந்த நாட்களை ஒரே மாதிரி தான். ஏனென்றால் அவர் தான் இந்த நாட்களை வேதத்திலே பாருங்கள், ஆதிகாமத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால் அவர்தான் இருளையும் வெளிச்சத்தையும் உருவாக்கினார். எப்படி என்று சொன்னா பாருங்கள், அந்த நாட்களிலே பாருங்கள் இந்த பூமியை அவர் அதாவது உருவாக்குற வேளையிலே பூமியிலே வந்து ஆதாமையும் ஏவாளையும் இந்த நாட்களை உருவாக்குற வேளையிலே ஏதேன் தோட்டம் இப்படியான காரியங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி இந்த நாட்களை காரியங்கள் பாருங்கள். அவர் பகலையும் இரவையும் இந்த நாட்களை என்ன செய்தார்? பிரித்து, அதாவது பகலை ஆள சூரியனையும் இரவே ஆள இந்த நாட்களை சந்திரனையும் இந்த நாட்களை அங்கே ஏற்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கணும். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருளாக இருக்கக்கூடாது, ஜனங்கள் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப ஜனங்கள் இருளிலே நடக்கிறவர்களா இராதபடி வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளா இந்த நாட்களே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாட்களை ஆண்டவர் விரும்பினார். அதனால இந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிரியைகள் இந்த நாட்களே அவர்கள் அந்த இருளிலே மாட்டுப்பட்டு மரித்து போகாதபடி அவர்கள் அந்த மெய்யான ஒளியாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அங்கே இருளை உருவாக்கினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அதைத்தான் இங்கே சங்கீதம் 139 இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். ஆனால் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரம் இராது, இரவும் பகலை போலவும் வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் சரியா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களை நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்லி இந்த நாட்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை இந்த நாட்களிலே வைக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் இன்றைக்கு ஒரு மனுஷனை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவனை நெருக்கி தன்னுடைய கரத்தை வைத்து நடத்துவாரா இருந்தால் அவனை இந்த நாட்களிலே இருள் சூழ வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் இருளை நாடி தேடி இந்த நாட்களிலே ஓடி போக வேண்டிய அவசியமும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு இப்படியாக தேவனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இந்த நாட்களில் விசுவாசித்து இவர்தான் தெய்வம் என்று சொல்லி சேர்ந்து நடக்கிற அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே வெளிச்சமான வாழ்க்கையுமாகவும் சமாதானவுமாக இந்த நாட்களில் இருக்குமே ஒழிய வேறு அங்கே அவர்களுக்கு இருள் சூழாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பாக நிற்கிற ஜனங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எதிராக நிற்கிற ஜனங்கள் இந்த நாட்களிலே அவர்கள் யார்? இந்த நாட்களிலே அவர்கள் இருளிலே நடக்கிற ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களை பாருங்கள் இந்த பூமிக்கு வந்தார். ஏனென்றால் இந்த பூமியிலே இருள் சூழ்ந்து கிடந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலேதான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த இருளை வெளிச்சமாக்கும்படியாக அந்த ஜனங்களுக்கு, அதாவது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே ஜனங்களுக்கு அங்கு இருள் சூழ்ந்திருந்தது.
என்ன இருள் என்று பார்ப்போமா இருந்தால் பசி இருந்தது, பட்டினி இருந்தது, இந்த நாட்களிலே பஞ்சம் இருந்தது, கொடுமை இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இவைகள் எல்லாம் இந்த நாட்களில் யாருக்குரிய காரியம் என்று சொல்லி சொன்னால் அது சத்ருவானவன் பிசாசானவன் செய்கிற காரியங்களாக இருக்கிறது. ஒரு மனுஷனை இந்த நாட்களை வறுமையிலே போட்டு அவனை இந்த நாட்களில் என்ன செய்கிறான்? அவன் இந்த நாட்களை அப்படியே அமர்த்தி இந்த நாட்களை அவனை கொல்லும்படியாக அந்த நாட்களை செய்யும்படி. இரண்டாம் வேதம் சொல்ற அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான் என்று. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், நோய் என்ற அதாவது இந்த நாட்கள் இருள் மனுஷனை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவனுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் ஒரு செழிப்பு இருக்காது. அவன் நோயினாலே இந்த நாட்களை படுத்து மரணத்தையே இந்த நாட்களை, அதாவது மரண காலம் மட்டும் இந்த நாட்களை அப்படியே இழுபட்டு கொண்டே இந்த நாட்களை இருப்பான் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே பாருங்கள், அநேகருக்கு ஒரு சிலருக்கு பொல்லாத கொடிய நோய்கள் வந்து இந்த நாட்களை அவர்களை தாக்குகிறது. அது எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்களை தேவனிடத்திலே திரும்ப விடாதபடி இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட நோய்கள் இந்த நாட்களில் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், இன்றைக்கு அநேகரை இந்த நாட்களை பாருங்கள் நோயிலே இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே விடுதலை செய்தார். அப்படி என்றால் அந்த இருளிலே இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நாட்களை என்ன செய்கிறது? அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே உதிக்கிறதை பார்க்கிறோம். மரண இருள் என்றுதான் இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே எடுத்து பாருங்கள். அங்கே வேதத்திலே பார்க்கிற வழியிலே பெரும்பாடுள்ள ஸ்திரீயர் எடுத்து பாருங்கள். எவ்வளவு காலம் இந்த நாட்களை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களை பாருங்கள். அவருடைய சரீரமே இந்த நாட்களிலே என்ன ஒரு சரீரத்திலே எந்த விதமான ஒரு அதாவது பார்க்கிற வேளையிலே பிளமே இல்லாதபடி பலவீனமா இந்த நாட்களை இருந்தாள். ஏனென்றா அப்படியாக அந்த பெரும்பாடிலே காரியம் இந்த நாட்களிலே ஜனங்கள் மத்தியிலே அவள் இந்த நாட்களே நடந்து செல்ல முடியாது. எல்லாரும் இந்த நாட்களை இவள் தீட்டுள்ளவள் என்று சொல்லி இந்த நாட்களே ஒதுக்கி கொண்டே இந்த நாட்களை நடந்து வந்தார்கள். ஆனால் பாருங்கள், அதே அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது பாருங்கள். ஆண்டவர் அவரை அழைக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் அங்கே ஊற்றப்பட்டது. என்ன விசுவாசம்? என்ன காரணம் என்றால் அவள் அந்த இருளை, தன்னுடைய இருள் நீங்க வேண்டும் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. அந்த இருளாகி அந்த நோய் நீங்க வேண்டும் என்ற விசுவாசம் இருந்தது. அதன் நிமித்தம் அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவள் இந்த நாட்களிலே, அதாவது பாருங்கள், அந்த ஜனக்கூட்டம் மத்தியிலே அவள் தன்னை மறந்து மற்றவள் என்னை ஏசினாலும் சரி, மற்றவள் என்னை உதறி தள்ளினாலும் சரி இந்த நாட்களில் என்று சொல்லி நாட்களை நினைத்து விட்டு என்ன செய்கிறான் சொன்னால் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தினாள். என்னவென்றால் இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டு இந்த நாட்களிலே சுகம் பெற்றுக் கொள்ளுவேன் என்ற ஒரு நம்பிக்கை. அருமையான கர்த்தருடைய, அதான் விசுவாசம். குட் ஃபெய்த். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்திலே அந்த பெண்மணி என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த பெரும்பாலுள்ளவள் அந்த இடத்திலே போய் இந்த ஜனக்கூட்டம் மத்தியிலே போய் அவருடைய வஸ்திரத்தின் அவருடைய நாடா, அதாவது நாரியிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த நாடா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வஸ்திரம் என்று சொல்லி சொன்னால் அங்கே யூதர்கள் அறையிலே இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னா ஒரு நாடா ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாடாவிலே அந்த பார்க்கிற வழியிலே அந்த குஞ்சங்கள் இந்த நாட்களே அப்படியாக இருக்கும். பாருங்கள், இந்த நாட்களே அதான் அந்த அந்த அதிலே அந்த வஸ்திரத்திலே ஓரத்திலே இந்த நாட்கள் அந்த நாடா ஓரத்தில் இந்த நாட்களை தொடுகிறாள். தொட்ட வேளையிலே இந்த நாட்களே அவருடைய உதிரப்போக்கு நின்றதை இந்த நாட்களை உணர்ந்தாள். அவளுடைய இருள் நீங்கிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்திலே அவளை அழைத்து இங்க வாப்பா நான் சுகமாக்குறேன்னு சொல்லவில்லை. ஆண்டவர் அவளுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி அதை இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த இடத்திலே பார்த்தார். இன்றைக்கு நாங்கள் கூட நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவரை தொட்டு இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களில் நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ மூலமா, இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஆண்டவருக்கு விரோதமாய், வேதத்துக்கு விரோதமாய் இந்த நாட்களிலே, வேத கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இந்த நாட்களில் அவர்களை அங்கே கொலை செய்து அவர்களை அழித்து அவர்கள் அப்படியான காரியங்கள் செய்கிற வேளையிலேயே அவர்களுடைய இருள் எப்படியாக அந்த நாட்களை நீங்கும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த பெண்ணினுடைய காரியத்தை பாருங்கள். அங்கே தொட்டவுடனே ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே நின்று சீசரிடத்துல கேட்கிறார், என்னிடத்திலேருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொன்ன வழியிலே, என்னை யாரோ தொட்டிருக்கிறாங்கன்னு சொன்ன வழியிலே சீசர்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே அதுக்குள்ள எத்தனை ஜனம், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்க இந்த நாட்கள் இந்த கூட்டத்துக்குள்ள யாரும் கூட வஸ்திரத்தை தொட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் எப்படி ஆண்டவரே கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னால், என்னிடத்திலேருந்து வல்லமை புறப்பட்டு போனது. என்னிடத்திலேருந்து புறப்பட்ட அந்த அக்னிமயமான அந்த வல்லமை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வெளிச்சம் இந்த நாட்களிலே அங்கே புறப்பட்டு போய் ஒரு இருளை இந்த நாட்களில் என்ன செய்திருக்கு, நீக்கி இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரால் இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருந்த அருமையான கர்த்தருடைய அருமையான ஒரு காரியம். அந்த நேரத்திலே பாருங்கள்,
அந்த அந்த இடத்திலே ஆண்டவர் திரும்பி கேட்கிறார், யார் என்னை தொட்டது என்ற வேளையிலே இவள் அந்த இடத்திலே பயந்து நடுங்கிக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். அப்ப பாருங்கள், இன்னொரு அருமையான ஒரு காரியம், அவளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் என்ன? தன்னுடைய இருள் நீங்கி விட்டது, எனக்குள்ளே வெளிச்சம் வந்து விட்டது என்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆனாலும் அந்த சந்தோஷத்தின் மத்தியிலே அவளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. ஐயோ, ஆண்டவர் இதை கண்டு விட்டாரோ, இந்த நாட்களே அவர் இந்த காரியத்தை கண்டு விட்டார், என்னை இப்ப என்ன செய்ய போகிறாரோ தெரியாண்டு பயத்தோடு நடுங்கி ஆண்டவர் அண்டையிலே வருகிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா என்னுடைய ஆண்டவர், இருளை வெளிச்சமாக்குற ஆண்டவர் பாருங்கள், இஸ்ரியே உன் விசுவாசம் பெரிது, நீ போ என்று சொல்லி இந்த நாட்களை சமாதானத்தோடு போ என்று அனுப்பி விடுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளை கூப்பிட்டு, ஏன் என்னை தொட்டாய்? உனக்கு இன்ன வருத்தம் இருக்கிறது, உனக்கு இன்ன காரியம் இருக்கிறது, ஏன் என்னை தொட்டாய்? இந்த நாட்களில் என்னை கேட்டா தொட்ட நீ என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை கேட்கவில்லை. ஆனால் அவர் சொன்னார், என்னுடைய வெளிச்சம், என்னுடைய காரியம் இந்த நாட்களிலே, அதாவது உனக்குள்ளே இருக்கிற இருளை இந்த நாட்களை நீக்கி விட்டது, அதனாலே நீ போய் சமாதானத்தோடு செயல்பட என்று சொல்லி இந்த நாட்களை அவளை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையிலே இருந்த இருள், நீண்ட நாட்களாக இருந்த இருள், அந்த இருள் இந்த நாட்களிலே ஒரு நொடி பொழுதிலே இந்த நாட்களை நீங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே அங்கே அந்த இருள் நீங்காதபடி, இருளை இந்த நாட்களிலே தங்களை விட்டு அகலாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறாள், இன்னும் அந்த இருளை கூட்டிக் கொள்ளுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, ஆண்டவர் பொதுவாக ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக அந்த நாட்களை நாங்கள் செயல்படுவோமா இருந்தால், நமக்குள்ளே இருள் இருக்குது என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கை, இன்றைக்கு நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்ண உணவு இருக்கு, உடுக்க உடை இருக்குது, இடம் இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்குது. ஆனால் நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? இருதயம் இருள் சூழ்ந்து போய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இருளை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை வெளியாக்க வேண்டும். பாருங்கள், இந்த உமக்குள்ளே இருக்கிற இருள், அதாவது உமக்கு இருளும் வெளிச்சம் இந்த நாட்களை சரி என்று சொல்லி சங்கீதம் 139 அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன். ஏசாயா 9வது அதிகாரத்திலே இங்கே 2வது வசனம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் அங்கே பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே இந்த நாட்களை குடியிருப்புகள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இப்ப பாருங்க, இந்த வசனத்தை சற்று வாசிப்போமா இருந்தால், இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்களாம்? வெளிச்சத்தை கண்டார்களாம். ஆனா பாருங்கள், அந்த இருள் எங்கே இருக்கிறதாம்? தேசத்திலே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மரண இருளின் தேசத்தில், அங்கே அதாவது மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஜனங்கள், அந்த தேசத்து ஜனங்கள் எப்படியாக இருக்கிறார்கள்? இருளிலே இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வருகிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அங்கே இந்த நாட்களே பிறப்பின் நிமித்தம் இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற இருள், அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த தேசத்திலே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே இருக்கிற இருள் இந்த நாட்களை நீங்கி வெளிச்சமாக இந்த நாட்களை மாறுகிறதை அங்கே பார்க்கும். ஆண்டவர் அங்கே ஒன்றும் செய்யவில்லை. அவர் பிறந்தார் ஐயா, ஜனங்களுக்குள்ளே என்ன வந்தது? இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது. இவ்வளவுதான் நடந்த காரியம், ஒரு சிம்பிளான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவளுக்குள்ள இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலையில இருக்க இந்த நாட்களை, இந்த ஜனங்கள் இந்த நாட்களை தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இன்றைக்கு அதற்கு பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த இருளை நீக்கி இந்த நாட்களை ஜனங்கள் நீங்கள் வெளிச்சத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே ஜனங்களுக்கு அங்கே உபதேசம் பண்ணி அந்த ஜனங்களை வெளிச்சத்திலே நடத்தும்படியாகத்தான் சீசர்களை உருவாக்கி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை செயல்பட்டார் சொல்லி எங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது யோவான் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படியானால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு வாசிக்கும்படியாகவும் அந்த வார்த்தை மூலமாய் உங்களுடைய இருள் நீங்கும்படியாகவும் தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த தினம் அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே we are going to meditate our God of, அதாவது word of God, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் தியானம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த இருள் நீங்கி மெய்யான வெளிச்சம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும், நம்மை நடத்தும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு முன்னாலே கர்த்தருடைய வெளிச்சம் இந்த நாட்களை கடந்து செல்லுமா இருந்தால்
இருள் நம்மை சூழாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு பக்தன் சொல்லுகிறான் பாருங்கள், பாடுகிறான், இருள் என்னை சூழாதே. ஏனென்று சொல்லி சொன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற வேளையிலே அந்த இருள் நம்மை ஒருபோதும் இந்த நாட்களிலே சூழாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 42வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 16வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா, நான் வாசிக்கிறேன் இந்த வார்த்தையை பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை இந்த நாட்களிலே கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிச்சம் ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யார் ஐயா குருடர்? இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குருடர் என்று சொல்லப்படுகிற மனுஷர்கள் இந்த நாட்களே பாருங்கள், தேவனை காணாதவர்கள், தேவனை அறிந்து கொள்ளாதவர்கள், தேவனை அதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இல்லாதபடி துன்மார்க்கத்திலே நடக்கிறவர்கள் தான் இன்றைக்கு கூடர்களாக இந்த நாட்கள் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கண்டிக்கை போல இந்த நாட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அறியல் என்று சொல்லி சொன்னால், அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த நாட்கள் இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே எல்லார் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களிலே வெளிச்சத்தை வருஷிக்க பண்ணவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்கவும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அதாவது அங்க இந்த நாட்களே மழையை வருஷிக்க பண்ணுகிறார். ஆனா வெளிச்சத்தை இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறவன் தான் அந்த வெளிச்சத்தினிடத்திலே அங்கே செல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வேணும், என்னுடைய குடும்பத்துக்குள்ளே வெளிச்சம் வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே வெளிச்சம் வேணும், என்னுடைய அதாவது நாட்களே என்னுடைய ஊழிய பாதையிலே வெளிச்சம் வேணும், என்னுடைய அதாவது இந்த நாட்கள் என்னுடைய வேலை செய்கிற இடத்திலே எனக்கு வெளிச்சம் வேணும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறவன் தான் இந்த நாட்களே அந்த வெளிச்சத்தை பெற்று அந்த வெளிச்சத்தின் ஊடாக அந்த வெளிச்சத்தோடு இந்த நாட்களை நடந்து கொள்வார் என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மற்றும்படியாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எல்லாரும் இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் குருடர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 6வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 23வது வசனம் சொல்லுகிறது, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாய் இருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது இந்த நம்முடைய கண் கெட்டதா இருந்தால் என் சரீரம் முழுவதும் இந்த நாட்களை என்ன செய்யும்? இருளுக்குள்ள இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலே உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணானது நம்முடைய அதாவது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இங்கே எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வெளிச்சத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த அவருடைய அந்த வெளிச்சத்தின் ஒளி நம்மேலே படுகிற வேளையிலே நம்முடைய கண்கள் இந்த நாட்களிலே வெளிச்சத்தையே பார்த்து நடக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் நாங்கள் வழி தவறி போகாதபடி, பாதை தவறி போகாதபடி சரியான வழியிலே இந்த நாட்களிலே நாங்கள் சிலுவையை நோக்கியே இந்த நாட்களை ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறார். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாமல் இருள் இந்த நாட்களே எவ்வளவு இந்த நாட்களே அதிகமாக இருக்கும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த வெளிச்சம் அந்த இருள் எவ்வளவாக இருக்கிறது, அப்படி அந்த அவ்வளவா இருக்கிற அந்த இருள் நம்மை விட்டு இந்த நாட்களை நீங்கி வெளிச்சம் வர வேண்டுமா இருந்தால் நமக்குள்ளே அங்கே தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த நாட்களே தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு
ஒரு பற்றி இல்லாத கார் அந்த நாட்கள்ல ரோட்ல ஓட முடியுமா? சரி தள்ளித்தான் ஸ்டார்ட் பண்ணாலும் டைனமோ சார்ஜ்ல கொஞ்சம் தூரம் ஓடும் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா பாருங்க லைட் போட்டோனே கார் அப்படியே ஷட் டவுன். இதான் நடக்கிற காரியம். இன்றைக்கு அதே மாதிரி அப்ப எனர்ஜி தேவை என்று சொல்லி சொன்னால் யார் வேணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தா தான் நம்முடைய சரீரத்திலே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இருள் நீங்கி வெளிச்சம் வருகிற வேளையிலே எல்லா காரியமும் சுமூகமாக இந்த நாட்களிலே நடக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களிலே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அதாவது இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளிலே இந்த நாட்களிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப இந்த வேத பகுதியில சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது யார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே இந்த பூமியிலே இருக்கிற ஜனங்களிலே இந்த நாட்களிலே ஆண்டவரை அறியாதவர்கள் அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களாக இந்த நாட்கள் இருக்கிறார். ஏனென்றா அண்டே பாருங்கள் 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இந்த நாட்களிலே என்னதற்காக? ஜனங்களை தன்னுடைய ராஜ்யத்திலே அழைத்து செல்லும்படியா. அவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்திலே பாருங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறவளை 22வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் உண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அந்த இடத்திலே பாருங்கள் உனக்கு சூரியனும் தேவையில்லை சந்திரனும் தேவையில்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சம் உண்டால் அந்த வெளிச்சத்திலே இருந்து வந்தவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் அந்த வெளிச்சத்தில் அந்த அந்த தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்லும்படியாகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே வந்து இந்த பூமியில இந்த நாட்களிலே அங்கே ஊழியத்தை செய்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அவர் வேறொரு காரியத்துக்கு அண்டை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வந்து இந்த நாட்களை நம்மோடு இடப்பட வேணும், நம்மை இந்த நாட்களை பாவத்திலே இருந்து விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அவருக்கு என்ன தலையெழுத்தா? நீ கவனிச்சு பாருங்க. ஏதோ பூமியில ஜனத்தை படைச்சு விட்டான் இக்கடான பட்டு போங்கன்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விட்டு இருக்கலாம். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்றால் அவர் அன்பு நிறைந்த கர்த்தர், அவர் நேசம் உள்ளவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் ஆத்துமா நேசர் என்று அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இந்த நாட்களை நேசிக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆத்துமாக்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இந்த நாட்களில் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறது சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் எதற்காக யோவான் ஸ்நானன் இந்த நாட்களே அவர் அனுப்பினார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணும்படியாக யோவான் ஸ்நானன் இந்த நாட்களே இந்த வந்தான் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப யோவான் ஸ்நானன் வந்து முதலாவது இந்த காரியங்களை சொல்லுகிறான். ஜனங்களுடைய காரியங்களை ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே இந்த நாட்களே இருக்கிறான். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் முடிவிலே பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே யோவான் ஸ்நானன் இந்த நாட்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே இந்த நாட்களே என்ன செய்கிறான்னு சொன்னால் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இருளை நீக்கிறவர். எப்படி என்று சொன்னால் நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன், ஆனால் இவரோ அக்னியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அக்னி எதை குறிக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? வெளிச்சம். அதாவது அக்னியை பாருங்க. நெருப்பு எப்படியா இருக்கும்? நெருப்பு இருளுக்குள்ள எரிஞ்சொன்று இருக்கும். நெருப்பு வெளிச்சமாயிருக்கும். நெருப்பு ஒரு இடத்துல எரியுதுன்னு சொன்னா அந்த இடத்துல பார்க்கிற வழியிலே எந்த ஒரு இருளுக்குள்ளே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு குப்பையை கொளுத்தி பாருங்கள் அந்த நாட்கள் அந்த இடத்துல பிரகாசமா இருக்கும். ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் அந்த இடத்தை தான் நோக்கி பார்க்கும் இருட்டா இருக்கிற வேளையிலே. அதே மாதிரி தான் பாருங்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வேளையிலே நம்முடைய சரீரத்திலே இந்த நாட்களிலே அந்த வெளிச்சம் வருகிற வேளையிலே அந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த நாட்களை நம்மைத்தான் இந்த நாட்களை நோக்கி பார்ப்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஏன் அப்படி நோக்கி பார்க்கிறார்கள்? இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நோக்கி பார்ப்பார்கள். இன்றைக்கு வேதத்தில் எடுத்து பாருங்கள், தானியேல் எடுத்து பாருங்கள், தானியேலுடைய நண்பர்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் சிறைப்பட்டு அங்கே 70 ஆண்டுகள் இந்த நாட்களில் அங்கே பாபிலோனில் இருந்த காலத்திலே பாருங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? அநியாயமா குற்றத்தை சாட்டி அங்கே தானியேலை கொண்டு போய் சிங்கக்கவியில போடுறாங்க. சிங்கக்கவியில போட்ட அந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அங்கே தானியேலுடைய சாப்டர் க்ளோஸ் என்று சொல்லி இந்த நாட்களை முடிவெடுத்தார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளை. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையிலே ராஜா எழுந்து போய் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பார்க்கிறார். தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை அவரே அறிக்கை செய்து கல்லுகளை புரட்டி பார்க்கிற வேளையிலே தானியேலை சிங்கம் ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன்?
தானியேலுக்குள்ளே கர்த்தருடைய ஒளி இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒளியா இருக்கிறார். அருமையான, அவரிடத்திலே இருள் இல்லை. அப்படியானால் இந்த நாட்களிலே அவர் நம்மோடு இருக்கிற வேளையிலே நம்மை இருள் சூழ்ந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த காரணத்தினால் தான் இந்த நாட்களே பாருங்கள், தானியேலுக்குள்ளே கர்த்தருடைய பிரகாசம் இருந்தது, கர்த்தருடைய ஒளி இந்த நாட்களில் இருந்தது. அந்த சிங்கங்கள் இந்த நாட்களை அந்த ஒளியை கண்டு இந்த நாட்களை என்ன செய்தன்னு சொன்னால் விலகி போய் இந்த நாட்களை நின்றதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். சாதாரணமான காரியமா சிங்க கெவியில போடுறேன்னு சொன்னா, சிங்கம் சாதாரணமா சின்ன பாயிர சின்ன முயலையே விட்டு கொடுக்காது. அது மனுஷன் அப்படின்னு சொன்னா அது பிச்சு பிச்சு தறி இருக்கும். முதலாவது காரியம் பாருங்கள், தானியேலுக்கு அந்த வெளிச்சம் இருந்தபடியினால் தானியேல் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு பிரகாசம் உள்ள மனுஷனாயும் ராஜா விரும்பத்தக்கவனுமாய் இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு மேலே இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்களை தானியேலை இந்த நாட்களை வைத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய நண்பர்களை குறித்து பாருங்கள். நண்பர்களை இந்த நாட்களே அந்த சிலையை வணங்கும்படியா அவர் சொன்ன வேளையிலும், ஆனால் அவர்கள் இந்த நாட்களிலே இந்த இருளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அவரே தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் ஒருவரே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு விசுவாசத்தோடு இருந்தார்கள். கடைசியாக என்ன நடந்தது? அந்த அக்கினி சூளையிலே போட்ட வேளையிலே அங்கே அவர்களை இருள் சூழவில்லை. அந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர், பிரகாசிக்கிற ஒளியாகிய ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களோடு வந்து, வாங்கப்பா நான் உங்களோடு சேர்ந்து உலாவுகிறேன், ஏனென்றால் நீங்கள் இந்த ஒளியை விசுவாசிக்கிறீர்கள், ஒளியை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களோடு சேர்ந்து சந்தோஷமா அந்த இடத்துல உலாவினாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருளும் ஒன்றுமில்லை, ஒளியும் ஒன்றுமில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இருள் யாருக்காக நியமிக்கப்பட்டது? இருள் சாத்தானுக்காகவும் அவருடைய கூட்டத்துக்காகவும் தான் அந்த நாட்களில் நியமிக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கின்றேன். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பாக இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த அதாவது தேவனை அறியாதவர்கள், தேவனை மறுதலிக்கிறவர்கள் அங்கே தள்ளப்படுகிற இடம் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ரொம்ப வசனத்தை கவனமா கவனிங்க. புறம்பான இருள் ஐயா, அது ஒரு வித்தியாசமான இருள். சாதாரணமான இப்ப பாருங்க, இன்றைக்கு நமக்கு என்ன மழை மப்பு போட்டு இருள், அந்த மாதிரி இருளா இருக்கு. அந்த இருள் வந்து பக்கத்துல நிக்கிற ஆளே தெரியாத அளவுக்கு தான் இருள். அப்ப பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், அந்த இருளிலே தள்ளப்படுவார்கள், அழுகையும் பற்கடிப்பும் அங்கே என்ன எப்படியாக இருக்குமாம், அங்கே உண்டாயிருக்குமாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே போடப்பட்ட நிலையிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அழுது கொண்டிருப்பார்கள். ஐயோ, இந்த இருள் எப்போ எங்களை நீரும், இந்த இருள் எங்களை விட்டு எப்போ நீங்கும்? நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுத்தோம்? என்னத்திற்காக இந்த நாட்களிலே நாங்கள் இந்த இருளையே நம்பிக்கொண்டு இந்த நாட்களில் இருந்தோம்? அதனாலே இன்றைக்கு நம்ம இருள் சூழ்ந்திருக்கே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன். 3:19 வாசிப்போமா இருந்தால் பாருங்கள், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இப்ப பாருங்கள், இதைத்தான் நான் ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன் தொடக்கத்திலே. எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒளியானது உலகத்திலே இந்த நாட்களிலே வந்திருந்தும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்திருந்தும், ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால், மனுஷன் வேதத்தை நேற்றைக்கு இருதயத்தை குறித்து சொல்லி இருந்தேன் பாருங்கள். எரேமியா 17:9 சொல்லப்படுகிறது, இருதயம் திருக்குள்ளதுன்னு சொல்லி. மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு? திருக்குள்ளது. அப்ப மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னா பொல்லாத காரியங்கள். இன்னைக்கு நான் வேதம் சொல்றது சங்கீதம் 149 நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாதே, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறன்னு சொல்லி சொன்னால், மனுஷனுடைய சுபாவம் அப்படிப்பட்டது. அவன் இந்த நாட்கள் அவனுடைய கிரிகைகள் பொல்லாதவர்களா இருக்கு. அவன் யாரா இருக்கலாம்,
நல்லா சிரிப்பாங்க, நல்லா கதைப்பாங்க, நல்ல காரியங்களை செய்வாங்க இந்த நாட்கள்லே. ஆனால் இந்த நாட்கள்ல அவருடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்குன்னா பொல்லாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் இவர் இப்படி செய்கிறார்? ஏன் இவர் இப்படியாக முன்னேற வேண்டுமா? இவர் இப்படியாக செய்ய வேண்டுமா? என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே அப்படியே முன்னேற முடியாதபடி அழிக்கிறவர்கள். பாருங்கள், நம்முடைய தேசத்திலே இருக்கிற காரியங்கள். இப்படி பாருங்கள், ஒருவன் பக்கத்து வீட்டில் இருக்க ஒருவன் ஐஸ்வர்யவான வந்துட்டான். அவன் தானே கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த நாட்களே முன்னுக்கு வந்துட்டான்னு சொல்லி சொன்னால், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்ன இவன் வந்து எனக்கு பிறகு வந்தவன் வந்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தா கார் வண்டி வச்சுக்கிறான், வீடு வண்டி வச்சுக்கிறான், எல்லா காரியங்களும் செய்து வச்சுக்கிறான்னு சொல்லி போட்டு இந்த நாட்கள் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், உடனே போய் இந்த நாட்களை பார்ப்பான். பார்த்துட்டு யாராவது இந்த நாட்களை பில்லி சூனியம் மந்திரங்கள் செய்கிறார்கள் இருந்தா அவங்கள்ட்ட கூப்பிட்டு இந்த நாட்கள் என்ன செய்வான்? இவனுக்கு ஒரு மந்திரத்தை செய்து விடுங்க, இதெண்டா இவன் முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதான் அங்க நம்முடைய தேசங்களில் நடக்கிறது. என்ன செய்வாங்க? செய்வேன சூனியத்தை செய்து விடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளா இருந்தால், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால், வேதம் சொல்லுகிறது 23:23 யாக்கோவுக்கு எதிரான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிசொல்லுதலும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரோடு நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாய், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தால் இந்த நாட்களிலே அந்த மந்திரம் பிலி சூனியமா ரிட்டர்ன் பண்ணும், செய்தவருக்கே திரும்பி போகும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களிலே அநேக மந்திரவாதிகள் இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காரியம் இந்த நாட்களிலே அவர்கள் சொன்ன சாட்சிகள் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் சாதாரணமா இந்த நாட்களிலே ஆக்களுக்கு இந்த பில்லி சூனியம் இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அவர்களை இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பில்லி சூனியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு கூட்டத்தார் இந்த நாட்களை வந்து கேட்டார். அப்ப இவர்கள் இந்த கேட்டதன்படி அந்த காசுகளை வேண்டி காரியங்களை செய்து நாட்களை அனுப்பினார். ஆனால் இவர் ஏவிவிட்ட அந்த மந்திரம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அங்க போற அளவுக்கு இல்லை. அது போயிட்டு ரிட்டர்ன் பண்ணி வருது திரும்ப இந்த நாட்கள். என்னப்பா நடக்கிறதுன்னு சொல்லி போட்டு இவரும் அந்த அசுத்தாவியோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த அதுகள் சொல்லுது நாட்களே அந்த இடத்துக்கு போக முடியாது, பெரியவர் நிற்கிறார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் என்ன காரியம் என்று சொன்னால், ஆண்டவரை அறிந்த புள்ளியோடு யார் இருக்கிற வெளிச்சம் இருக்கிற வழியிலே இந்த இருள் அந்த இடத்திலே போக முடியாது. அப்ப அது என்ன செய்யுதுன்னு அதற்கு பின்பாக அந்த மந்திரவாதிகள் இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, என்னடா அவர் நினைக்கிறாங்க, நான் இவ்வளவு நாளும் இந்த சக்தியை தானே நான் வச்சு காரியங்கள் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இதை விட மேலான சக்தி ஒன்று இருக்கிறதே. அந்த சக்தி என்ன? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய கர்த்தர் என்பதை அந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. உடனே இந்த நாட்களே அவன் இந்த நாட்களே தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து இந்த நாட்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளுக்கு எந்த மாயமாலமோ எந்த மந்திரங்களோ இந்த நாட்களை பலிக்காது என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களை அவர்கள் அங்கே தள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களை கூடியிருக்கு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கிர தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் யோவான் 3:19 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள்? இருளைத்தான் இந்த நாட்களை விரும்புகிறார்கள். அப்ப ஒளியாகிய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்திருந்தும் அதை குறித்து இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை விரும்பவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஜனங்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை இருளை விரும்புகிற ஜனங்கள் இந்த நாட்களிலே அவர்கள் இருளுக்குள்ளே வாழ்ந்து இருளுக்குள்ளே அங்கே இந்த நாட்களில் தங்களுடைய காரியங்களை பார்த்து நாட்களை இருளான வாழ்க்கையோடு இந்த நாட்களிலே அங்கே ஒரு சந்தோஷம் இல்லாதபடி கடைசியாக என்ன செய்கிறார்கள்? மரித்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது திருமண காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைய பாருங்கள், இந்த நாட்கள் எனக்கு அநேகர் செய்கிற சரியான தவறான காரியங்கள் இதுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்க, இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், சேர்ச்சுக்கு ஆண்டவரை அதாவது அறியாதபடி இந்த நாட்களை வந்து போற 2 பொம்பளை பிள்ளைகளா இருந்தால், அழகான பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் அப்படி இப்படி சிரிச்சு சொன்ன உடனே சிலர் தியாகம் பண்ணவங்க சொல்லணும், இந்த பிள்ளையை தான் எனக்கு திருமணம் செய்தாங்கன்னு சொல்லி. அன்பு பிள்ளைகளை பாருங்கள்,
ஆனா அந்த பிள்ளை ஆண்டவரை அறியவும் இல்லை, ஆண்டவரை காரியத்தை தின்னவும் இல்லை. ஆனால் இவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, இல்லை கட்டாயம் எனக்கு செய்தாங்கன்னு சொல்லி. ஆனா பாருங்கள், ஒரு சிலர் இந்த நாட்களை அப்படி ஊழியக்காரர்களா இருக்கிறவர்கள், ஒரு சில விசுவாசிகளா இருக்கிறவர்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், சரி நாங்கள் செய்து கொடுப்போம். ஏனென்றால் ஒரு காலத்தில் இந்த நாட்களிலே இவன் அந்த புள்ளையை இந்த நாட்களை ஆண்டவர்களை நடத்துவார்னு சொல்லி இந்த நாட்களை தன்னுடைய மகன் நடத்துவார்னு சொல்லி இந்த நாட்கள் அல்ல தன்னுடைய மகள் நடத்துவாள்னு சொல்லி காரியங்களை செயல்படுத்துகிற காரியமா இருக்கு. ஆனா கடைசி முடிவில் இந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்லார், இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் போய் அது அவளுக்குள்ள இருக்கிற இருள் இவருக்குள்ள வரும், அவனுக்குள்ளே இருக்கிற இருள் இந்த பிள்ளைக்குள்ளே வரும். இப்படியாக அந்த நாட்களை மாறி அந்த குடும்பம் இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால் சீரழிந்து போகும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அதாவது எப்படி என்று சொன்னால், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில வருகிற வேளையிலே அந்த வெளிச்சம் என்ன செய்யும் சொன்னால், இந்த சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிற வேளையில அல்ல சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே அது திருமணத்தின் மூலமாய் இவனுடைய அந்த விளக்கு இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னால் அணைந்து இருளாக அந்த நாட்களில் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தால் நாங்கள் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும், நிதானமாய் இந்த நாட்களிலே நடக்கிறவர்களா இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கொலோசியரின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை கொலோசியரின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே அங்கே 13வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை இந்த நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்கள், இருளின் அதிகாரத்திலே இருந்து அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இருளினுடைய அதிகாரத்திலே இருந்து அங்கே என்ன செய்திருக்கிறார் பிதாவான தேவன், நம்மை இந்த நாட்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறார். இப்போ பாருங்கள், அந்த ராஜ்யம் இன்றைக்கு யாருடைய கையிலே இருக்கிறது? பிதாவுடைய ராஜ்யம் குமாரனுடைய கையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு ஆதாரம் இந்த நாட்களை கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக அந்த யுத்தங்கள் எல்லாம் முடிந்து கடைசியாக ராஜ்யத்தை இந்த நாட்களிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கையிலே ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்களா, அப்ப இப்பொழுது இந்த ராஜ்யம் யாருடைய கையிலே இருக்குது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே தான் அந்த நாட்கள் இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு அவர் மூலமா தான் எல்லா காரியங்களும் நடக்குது. இன்னைக்கு நான் எடுக்கிற ஜெபம், நீங்கள் எடுக்கிற ஜெபங்கள் இந்த நாட்கள் எங்கே போகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்கள் ஜெபம் கேட்கப்படாது. அவர் மூலமாய்த்தான் இந்த காரியங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போறதற்கு வழி என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என்னுடைய சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுகிற வேளையிலே இந்த நாட்களிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த வழியை கண்ட அந்த வழியிலே சத்தியத்தை பின்பற்றுகிற வேளையிலே நீங்கள் ஜீவனை கண்டடைவீர்கள் என்பதுதான் இந்த வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன வார்த்தைக்கு விளக்கமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நாங்கள் ஜீவனை கண்டடைகிற வேளையிலே, அந்த நித்திய ஜீவனை அங்கே காண்கிற வேளையிலே, அந்த நித்திய ஜீவன் எதை குறிக்கிறது? வெளிச்சத்தை தான் இந்த நாட்களை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, பரலோக ராஜ்யம் அங்கே இருளிலே இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே ஒரு பிரகாசிக்கிற இடமாகவும் வெளிச்சம் நிறைஞ்ச இடமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கும். அங்கே அந்தகாரத்தின் இருளுகள் சூழ முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த நாட்களே அவன் மரிக்கிற வேளையிலே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அவன் கர்த்தரோடு இருந்திருப்பானா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய நியமனங்களை இந்த நாட்களை கற்றுக்கொண்டு அதன்படி இந்த நாட்களை நடக்கிறவனா இந்த நாட்களை இருப்பானா இருந்தால் இந்த நாட்களே அவன் மரித்து அங்கே என்ன செய்கிறான்? இருளிடத்துக்கு போகாதபடி வெளிச்சத்தினிடத்துக்கு இந்த நாட்களை போய் சேருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள். ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள்,
பாருங்கள் இந்த நாட்களிலே. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்குள்ளே நம்மை அவரை அறிகிற வேளையிலே அவரை அறிந்து அறுக்க செய்கிற வேளையிலேயே அந்த இரத்தம் இந்த நாட்களிலே நாங்கள் பாவ மன்னிப்பை அதாவது நாட்களிலே அறுக்க செய்து பாவங்களை எல்லாம் விட்டு விடுகிற வேளையிலே அந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு விடுதலை ஒரு சமாதானம் இந்த நாட்களே வருகிற வேளையிலே நாங்கள் கழுவப்பட்டவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த நாட்களே வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் இந்த நாட்களே இருப்போம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே இருளண்டு சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களில் எல்லா வளத்திலையும் சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, சந்தோஷம் டெம்பரரி சந்தோஷம் தான். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு சாதாரணமா பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களை நடத்துவாரா இருந்தால் அது விசேஷித்த சந்தோஷமா இருக்கும். காலையில் எழுந்தோன்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முகங்கள் ஒரு வேளையில் ஒரு சந்தோஷமா இருக்கும். காசு இருக்கோ காசு இல்லையோ, ஆகாரம் இருக்கோ ஆகாரம் இல்லையோ, சந்தோஷமா இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை எதை பார்க்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறவன் எதை பார்க்கிறான்னு சொல்லி சொன்னால், எனக்கு பணம் இருந்தால்தான் இந்த நாட்களில் சந்தோஷம் என்று சொல்லி இந்த நாட்களில் இருக்கிறான். பிசினஸ் டாக்டர் உடைஞ்சு போனோன்னு இந்த நாட்களை என்ன செய்வான்? அவன் அப்படி அந்த நாட்களை மூச்சு விட முடியாதபடி இந்த நாட்களை திணறி போய் முகமெல்லாம் கருத்து இந்த நாட்களே என்னுடைய இவ்வளவு காசு எல்லாம் போயிட்டுதே, காசு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வான்? அழுது கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற வேளையிலே எப்பொழுதும் அவர்களுக்கு சந்தோஷமா இந்த நாட்கள் இருக்கும். பவுலடிகள் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:4 சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களில் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த சந்தோஷத்தை தருகிறவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படியானால் அந்த விடுதலை தருகிற விடுதலையின் ஆவியானவர் நம்மை நிரப்புகிற வேளையிலே, அந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற வேளையிலேயே நமக்குள்ளே ஒரு அதாவது விவரிக்க முடியாத ஒரு வெளிச்சம் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வெளிச்சத்தை அங்கே கொண்டு வரும்படியாக வந்தார். ஜனங்களுக்குள்ளே இருக்கிற இருள் நீங்க வேண்டும், இந்த ஜனங்கள் இருக்கிற பாவங்கள் நீங்க வேண்டும், இவர்களுக்குள்ளே இருக்கிற சாபங்கள் நீங்க வேண்டும், இவர்களுக்குள்ளே இருக்கிற நோய்கள் நீங்க வேண்டும், இவர்களுக்குள்ளே இருக்கிற குறைவுகள் இந்த நாட்களிலே நீங்க வேண்டும், இவர்களுக்குள்ளே இருக்கிற அறியாமைகள் இந்த நாட்களிலே நீங்க வேண்டும் என்று சொல்லி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இந்த நாட்களில் என்ன செய்தார்? இந்த நாட்களிலே அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது மட்டுமல்ல, அது போதாதுன்னு சொல்லி கடைசியாக என்ன செய்தார்னு சொன்னால், தன்னுடைய இரத்தத்தை கூட இந்த பூமியில சிந்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு துளி ரத்தம் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எவ்வளவு ஒரு வலியூட்டானது, எவ்வளவு பெருமதியானது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பணத்தை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு ஒரு தகுதி உள்ள இரத்தமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இரத்தத்துக்கு இந்த நாட்களில் விலையே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விலையில்லா கிரியத்தினால் இந்த நாட்களை நம்மை மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் இந்த நாட்களை மீட்டுக் கொண்டது. நம்மிடத்திலே வந்து, இங்க வா மகனே, உன்னத்திலே எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது, எவ்வளவு பணம் இருக்கிறது, அப்படியானால் தான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று ஆண்டவர் சொன்னது உண்டா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த இருள், இந்த மரண இருள் இந்த நாட்களை நம்மை விட்டு நீங்க வேண்டும். அந்த இருள் இந்த நாட்களை நம்மை விட்டு இந்த நாட்களிலே அங்கே நீங்காமல் இருக்குமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு உதாரணமாக ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளா இருந்தாலும் நம்முடைய சில குறைவுகள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தர், நமக்குள்ளே பலவீனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷருக்குள்ளே அந்த பலவீனங்கள் நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மரணம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களில் திடீரென்று இந்த நாட்களை வருகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலே நாங்கள் எந்த வேளையிலும் ஜாக்கிரதையாக நாங்கள் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டுகிறவர்களாய், நாங்கள் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாகவும் வேத வார்த்தையிலே இந்த நாட்களை நாங்கள் செயல்படுவர்களாம் இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களை பாருங்கள், கொலோசியர் 1:13 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள்,
அதாவது இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த காரியம் முதலாவது என்ன செய்தார் பாருங்கள். இருளின் அதிகாரத்திலே இருந்த நம்ம இந்த பூமியில இருந்த ஆட்களை இந்த நாட்களை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி தவது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை உட்படுத்தினவராய் இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக பேதுருவின் புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள் அவர்களை இந்த நாட்களை என்ன செய்தான், பிசாசானவன் சங்கிலியினால கட்டி இந்த நாட்களை அவர்களை கொண்டு போய் இந்த நாட்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருளுக்குள்ளே இந்த நாட்களை வச்சிருந்தார். பாருங்கள், அந்த 3 நாட்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், மறித்து அந்த 3 நாட்கள் இந்த நாட்களே அங்கே போய் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அந்த கட்டுக்கள்ல இருந்த ஜனங்களை இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர் உயிர்ப்பித்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது விடுதலை செய்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே அவர்களுடைய இருளை நீக்கி இந்த நாட்களிலே அவர்களை விடுதலை செய்து இந்த நாட்களிலே அவர்கள் பாதாளத்தின் மரணத்துடைய துறவுகோலே இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே எடுத்துக்கொண்டார் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த வார்த்தையை இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன். பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே வேதம் இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. பேதுரு எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை எப்படியாக இந்த நாட்களை செயல்படுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்லுகிறது. 18, 19 இந்த நாட்களிலே அங்கே வாசிக்கின்றேன் பாருங்கள். ஏனெனில் கிறிஸ்துவுடனே நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவத்தின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலே உள்ள ஆவிகளுக்கு இந்த நாட்களை பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வ காலத்தில் நோவாவினுடைய பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலேயே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராகிய 8 பேரை மாத்திரம் அங்கு பிரவேசித்தார்கள். மற்றவர் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். மற்றவர்கள் இந்த நாட்களை எல்லாம் இந்த நாட்களை அழிந்து போனார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த ஆவிகளுக்கு போய் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களை அந்த இருளின் அதிகாரத்திலே இருந்து நாட்களை விடுதலை செய்தார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே கொலோசியர் சொல்லுகிறது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே விடுதலை செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் வெளிச்சத்திலே நடக்கிறோம், ஆனா இன்றைக்கு நமக்கு தெரியாது ஐயா நாங்க வெளிச்சத்தில் நடக்கிறோம்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் வெளிச்சம் நாங்க நினைக்கிறோம் இருளிலே தான் இந்த நாட்களை இருக்கிறோம், இன்னும் இருளிலே தான் இருக்கிறோம் என்று நினைப்போடுதான் இன்றைக்கு சில பேர் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இருள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே சூழக்கூடாது. அதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பாருங்க, நான் வாசிக்கின்றேன் 5வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் இவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இந்த நாட்களே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் எப்படியாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவன் ஒளியா இருக்கிறார்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இந்த நாட்களில் யோவானுக்குள்ள சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள். அங்கே பாருங்கள், 4வது வசனத்தை வாசிக்கிறேன், 4ல் இருந்து வாசிக்கின்றேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது. அப்ப மனுஷனுக்குள்ள இருளை கொண்டு வரவில்லை. பாருங்க, அந்த ஜீவன் தான் இன்றைக்கு நம்மையிலே ஒளித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே வேதத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படும். ஏனென்றால் அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் அங்கே உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இந்த நாட்களிலே தன்னைத்தானே இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே பலியாக கொடுத்து இந்த நாட்களில் ஜனங்களை மீட்டுக் கொண்டாலும் இன்னும் கூட இந்த நாட்களில் ஜனங்கள் இருளிலே தான் இந்த நாட்களில் இருக்கிறார். அதனாலே தான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறார்கள்,
கிறிஸ்தவர்களை இந்த நாட்களில் எதிர்க்கிறார்கள். இன்றைக்கு சண்டைகள், சச்சரவுகள், கலவரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறதற்கு முக்கியமான காரியம் ஜனங்களுக்குள்ளே அந்த வெளிச்சம் இல்லை. அந்த வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அவன் இப்படிப்பட்ட காரியத்தில் இந்த நாட்களில் ஈடுபட மாட்டான். அவன் இந்த நாட்களில் அவன் தானும் வேதமும் தானும் ஆண்டவரும் சொல்லி இந்த நாட்களில் தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் நடத்தி கொள்வார். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். இருள் நம்மை சூழாது. அருமை பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, இருள் நம்மை சூழாது என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, தேவரே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட அன்பு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. அவர்கள் இருளிலே இனி நடக்காதபடி அவர்கள் இந்த நாட்களே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்திலே நடக்கும்படியாக நீ இந்த நாட்களை வார்த்தைகளோடு மூலமா இந்த நாட்களை அவர்களோடு செயற்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். மறுவலப்பிலே கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா.